Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம எடிட்டிங்க்கு வந்து போட்டோ எடிட்டிங்க்கு நிறைய ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். லைட்ரூம், ஸ்னாப்சீட் அப்படி நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வரிசையில் நமக்கு யூஸ்ஃபுல்லான சீக்ரெட்டான சூப்பரான செம்மையான கொஞ்சம் ஆப்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது என்னென்ன ஆப்பு, அதோட பேர்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டச் அண்ட் ரீடச் அப்படின்ற ஆப் தான். இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோவில் வந்து அன்வான்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இந்த ஒரு மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா இதில் இப்படி ஒரு கோடு வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆப்பை வச்சு நம்மளால் வந்து அந்த ஆப்பை வந்து ஃபுல்லாக வந்து அந்த பர்டிகுலரான அன்வான்டான சப்ஜெக்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்களே வந்து இப்படி டெமோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து பெர்மிஷன் அலோவ் கேட்கும். ஜஸ்ட் அலோவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஆல்பம், இன்னொன்று வந்து டுட்டோரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டுட்டோரியல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து நிறையா வரும். நான் நெட் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன், அதனால் கண்டிப்பாக வராது. மேபி வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும், ஜஸ்ட் இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஆல்பம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக எல்லாமே உங்கள் ஆல்பத்துக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் இந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து வைகை டேமில் வந்து எடுத்த ஃபோட்டோ. ஸோ ஜூம் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருந்தால் நல்லா இல்லையோ அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்காக வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்கல இந்த ஆப்ஷன் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் ட்ரா பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோ அப்படின்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ண செகண்ட்லேயே எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் மிக்ஸ் அப்படின்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபோட்டோஷாப்பில் வந்து சைடில் வந்து லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து மேனிப்புலேஷன், பேக்ரவுண்டு சேஞ்ச் எடிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இந்த பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த லேயர் ஆப்ஷன் வந்து நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற பிக்சார்ட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் எடிட் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியாக இருக்காது. ஸோ இந்த அடோப் ஃபோட்டோஷாப் மிக்ஸில் வந்து சூப்பராக வேறு லெவலில் பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வந்து இந்த லேயர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபோட்டோஷாப் மிக்ஸ் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு உங்களுக்கு டிவைஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோட்டோஸ் வரும் உங்கள் கேலரியில் உள்ளது. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நம்ம தம்ப்லைன் எடிட் பண்ணதுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோவை தான் நம்ம இப்போ வந்து எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக இங்கே வந்து கட் அவுட் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் பட்டனும் மைனஸ் பட்டனும் இருக்கும். ஸோ இந்த மைனஸ் பட்டன் எதுக்குன்னா ஜஸ்ட் வந்து இப்படி எரேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளஸ் பட்டன் எதுக்குன்னா இந்த இடத்த வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு டூல் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் செலெக்ஷன், பேசிக் செலெக்ஷன் இருக்குது. ஸ்மார்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், தன்னால் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுவே வந்து பேசிக் செலெக்ஷன்னா நீங்கள் இந்த இடத்த ஆட் பண்ணோம்னா உங்கள் கையால் வரைஞ்சால் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்மார்ட் செலெக்ஷனை கிளிக் பண்ணி ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இப்படி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ஒரு டெமோ தான் சொன்னேன். ஸோ இன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே சைடெலாம் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் டிக் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயர் ஆப்ஷன் வரும். ஸோ மேலே இருக்க ப்ளஸ் பட்டனை கொடுத்து நீங்கள் வந்து டிவைஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக நான் இந்த ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துட்டு ரீசைஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி ஜூம் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, நம்மளோட ஃபோட்டோ, அதை வந்து நம்ம மேலேயும் கீழே வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சைஸ் வந்து வரும். ஸோ இதையும் வந்து நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அடோப் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பர்ஃபெக்டாக வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சேவ் பண்ண ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பர்ஃபெக்டாக சைட்லாம் கட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இதை பற்றின ஃபுல் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன். மூணாவது ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா vimage அப்படின்ற ஆப். இந்த vimage ஆப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லைனா ஒரு பீச்சிலலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு ஒரு அனிமேஷன் கொடுத்து சூப்பராக வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இந்த vimage ஆப்பில் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். vimage அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபோட்டோவை தான் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபோல்டரில் என்னோடய ஃபோட்டோஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து நான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரேஷியோட செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். 3D ஜூம், கேமரா, மேஜிக் ஸ்கை, ஃப்ளோ, ஸ்ட்ரெச்சு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வந்து தருவாங்க, அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், மேஜிக் ஸ்கை அப்படின்றதுக்கு கொடுக்குறேன். மேஜிக் ஸ்கை அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து அனலைசிங் ஆகுது. அனலைஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்கை வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்ரவுண்டு மாறி ஸ்கை வந்து ரன் ஆகிட்டுருக்கு. கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒப்பாசிட்டி. அந்த பேக்ரவுண்டையும் ஃபோட்டோ வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்குள்ள ஒப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து நிறையா ஸ்கையோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணாலும் அவ்வளோ பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து 3D ஜூமு அப்புறம் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கையோட எஃபெக்ட்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸு, பேர்டு, ஃபயர் ஒர்க்ஸு அப்புறம் நிறையா இருக்குது. நீங்கள் எல்லாமே ஜஸ்ட் இது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போக போகிற இது எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான். இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சூப்பராக எடிட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீமினி அப்படின்ற ஆப் தான். இந்த ரீமினி ஆப் எதுக்குன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீமினி அப்படின்றது இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக இல்லைனா அதை வந்து கிளாரிட்டியாக மாற்றுறது. இப்போ பழைய ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ரொம்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ இருக்குது, அதை வந்து கிளாரிட்டியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ரீமினி அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சூப்பராக கிளாரிட்டியாக வந்து மாறிடும். ரீமினி ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். அதிலே வந்து டெமோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஆரோ கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓல்டு ஃபோட்டோஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரில் அதை கலர் மாற்றிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரீமினி பற்றி ஃபுல் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லான ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு கிவ் ஆக்சஸ் டு ஃபோட்டோ அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அலோவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்கள் கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோவுமே வரும். நான் ஒரு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்க ஃபோட்டோ என்னோட செல்ஃபி தான். பார்க்க கொஞ்சம் கண்ட்ராவியாக இருந்தாலும் இதை வந்து என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆட் வந்து வரும். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீயான வெர்ஷனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஆட் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஆட் வந்து ஃபுல்லாகவே ஓடி முடிஞ்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கிற இன்டூ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்லோடிங் இமேஜ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம ஃபோட்டோ வந்து ஆஃப்டர் பிஃபோர் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்த ஃபோட்டோ இந்த மாதிரி ஷேக்காக இருந்துச்சு. அதை வந்து ரீமினி எடிட் பண்ணி எப்படி காட்டியிருக்குன்னா இந்த மாதிரி ஹெச்டியாக வந்து காட்டியிருக்கு. நீங்கள் வந்து பிளரான ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, இல்லை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஃபோட்டோ எடுத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பெய்ட் பண்ணி நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிற ஃபோட்டோ என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இங்கே இருக்க டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஃபோட்டோ எடிட்டிங்கோட ஆப்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டீல் அப்படின்ற ஆப் தான். உங்கள் எல்லாருக்குமே ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ சிம்பிளான ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்லோட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபோட்டோ வந்து ட்ராவல் ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஆரஞ்ச் அண்ட் டீல் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். எப்படி வந்து அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அந்த ஆப்பில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரஞ்ச் டீல் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். ஸோ லோடு பிக்சர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. கேலரியிலேருந்து உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளான வேலை இங்கே இருக்குது பாருங்கள், கலர்ஸ். ஸோ அந்த கீழே இருக்கிற கலர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தாலே போதும். இப்படி டச் பண்ணிங்கன்னா ஒரே டச்சில் உங்கள் ஃபோட்டோவோட ஃபுல் கலரும் வந்து சேஞ்ச் ஆயிரும். மேக்ஸிமம் வந்து இதை வந்து நான் யாருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் அடிக்கடி அப்டேட் பண்ணுறவங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கலர்ஸ் வந்து நிறையாவே இதில் இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர்னால் இந்த கலர் தான். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த இடத்துல சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி பற்றின இந்த மாதிரி ஆப்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you, subscribe.